நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். அஜித் சார் வித்யாபாலன் நடிப்புல வினோத் சாருடைய டைரக்ஷன்ல நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தின் படப்பிடிப்பு நேற்றுடன் முடிவடைந்து விட்டதாம். இந்த நிலையில விரைவில் இந்த படத்துடைய டப்பிங் உள்பட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை தொடங்க இருக்காங்களாம். இந்த படம் வர ஆகஸ்ட் 10 வெளிவர இருப்பதாக அறிவிக்கப்பட்டதால படக்குழுவினர் சுறுசுறுப்பாக இந்த பணிகளை கவனிக்க இருக்காங்களாம். இந்த நிலையில ஆகஸ்ட் 10 வெளியாகும் நேர்கொண்ட பார்வை திரைப்படம் விஸ்வாசம் படத்தை போலவே நீண்ட நாள் தமிழக திரையரங்குகளை திரையிடப்பட்டு மாபெரும் வெற்றி பெறும் என்று சாதனை படைக்கும் என்ற நம்பிக்கை அஜித் சாருடைய ரசிகர்களிடம் இருக்கு. ஆனால் ஆகஸ்ட் 23 அல்லது 30 சூர்யா சாருடைய காப்பான் படத்தை திரையிட அந்த படக்குழுவினர் முடிவு செஞ்சிருக்காங்களாம். அந்த தேதியில காப்பான் படம் ரிலீஸ் ஆனால் பெரும்பாலான திரையரங்குகள்ல நேர்கொண்ட பார்வை படத்தை தூக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. மேலும் அஜித் சாருடைய பட சாதனைகளை சூர்யா படம் தடுத்துவிடும் அப்படின்னு ஒரு சில ரசிகர்களும் கூறிட்டு வராங்களாம். இதற்கு முன்னாடி கூட பொங்கல் ஸ்பெஷலாக வெளியான விஸ்வாசம் படத்துடன் தலைவர் ரஜினியுடைய பேட்ட படம் மோதியது. அப்போதும் பலர் தலைவர் ரஜினியுடன் விஸ்வாசம் படம் மோதினால் கண்டிப்பாக வசூல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு மாறாக பேட்ட படத்தின் வசூல்ல தான் பாதிப்பு ஏற்பட்டது. ஆரம்பத்துல ரெண்டு படத்திற்கும் ஒரே மாதிரியான வசூல் வந்தாலும் ஒரு சில நாட்கள் கழித்து பேட்ட படத்தை விஸ்வாசம் படம் அடிச்சு தூக்கியது அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது வரை தமிழகத்துல அஜித் சாருடைய விஸ்வாசம் படம் 135 கோடி வரை வசூல் செஞ்சிருக்கான். ஆனா பேட்ட படம் 58 கோடி தான் வசூல் செஞ்சிருக்கு. விஸ்வாசம் 75 நாட்களை கடந்து இன்னும் பல திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. இன்னும் சில தினங்கள்ல இந்த படம் 100வது நாளை கடக்க போகுது. அப்படிப்பட்ட தலைவருடனே அஜித் சார் அசால்ட்டாக மோதி தன்னுடைய மாச காமிச்சிட்டாரு. அவரை விட குறைந்த ரசிகர் பலத்தை வைத்துள்ள சூர்யா சாருடன் நேர்கொண்ட பார்வை படம் மோதினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. அதை விட தல அஜித்திற்கென்று மிகப்பெரிய ரசிகர் பலமும் இருக்கு. அவர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வேற லெவல்ல கொண்டாடி மாஸ் காட்டிடுவாங்க அப்படின்றது நிச்சயம். சூர்யாவுடைய காப்பான், அஜித் சாருடைய நேர்கொண்ட பார்வை, இந்த ரெண்டு படங்கள்ல நீங்க எந்த படத்துக்காக அவ்வளவு வெயிட் பண்றீங்க? அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.